ஸோ வெல்கம் பேக் டு சொன்னாங்க போகிறோன்னா தளபதி விஜய் மேஷப் அதோட விஜி மீடியா ஒர்க் அவரோட மேஷப் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இது ரியாக்ட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ரியாக்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 11 நிமிஷம். ஸோ வாங்க பார்த்துருவோம். அர்ச்சனா மேமும் இதுக்கு ஒரு இந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இவர் வந்து இதை பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணல, இது ட்விட்டரில் ஃபுல்லாக போட்டிருக்காரு. அண்ட் 4K லிங்க்னு சொல்லிட்டு ஒரு அன்லிஸ்டட் லிங்க் தான் போட்டிருக்காரு. அர்ச்சனா மேம் ரிப்ளை பண்ணி சூப்பர் பெடிட்னு. ஸோ நல்லா போயிட்டுருக்கு இந்த மேஷப். ஸோ ரியாக்ட் பண்ணிடணும் வந்துட்டேன். ஆச்சா அதான் அப்புறம் தான் பார்த்தா அன்லிஸ்டட். ஏன்னா சேனல் செக் பண்ணி பார்த்து சேனலில் கண்டென்ட்டே இல்லைன்னு போட்டுருந்துச்சு. பார்த்தா அன்லிஸ்ட் போட்டிருக்காரு. ஐ திங்க் பை காப்பிரைட் திங்ஸ்னால தான் நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. அவருடைய ஏதோ ஒரு சாயல் புறத்து போதும். எல்வின் கீஸ் யாரு? குற்றவாளியா, தீவிரவாதியா, இல்ல ஒரு இனத்தோட தலைவன்? யார்? ஓ அப்படியே பயந்து ஓடிட்டேன். நைஸ் ஓவர்லே. இந்த கை கடக்கமான இந்த ஸ்னோ குளோப் மாதிரி ஒத்தையில ஒரு வீடு. அஸ்கிலஸ்கா பாட்டு எது ஓடுது பின்னாடி, நல்லா இருக்கு. அவ இந்த ஊரையே மாத்தலாம், உலகத்தையே மாத்தலாம், ஆனா இதையே மாத்த முடியாது. ஓ சம்மர் ரிமிக்ஸ்யா. Bloody sweet. The legend. Okay, now it's beginning. உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. யார்ல அவ? எங்கடா உங்க கேப்டன்? ஏய் சவுண்டா கம்பெனி யார் இது தெரியல? போலீஸ் எப்படி இருந்தா? நெருப்பு மாதிரி இருந்தான். ஆடியோ வேற லெவல். ரெம் மான்ஸ்டர் செங்கிஸ் கண்ணு சொல்வாங்கல. He's the pride of the nation. எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அண்ணன் யாரு? ஏய் ஆடியோ வேற லெவல் பா, சம மிக்ஸ். அண்ணா யாரு? அப்புறம் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று ஃபயரை வச்சு விட்ருவோம். டான்ஸ் ஆட வருமா? பாட்டே போ. நல்ல ஐடியா. மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன். அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம். ஆடலாமா? இந்தியாவோட பெஸ்ட் டான்சர். ஓ இதே கேட்ட பேர் இருக்கு, இவர் தான் பண்ணார் போல. உண்மையிலேயே வர சொன்னாங்களா? சார் என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்றாங்க சார். ஸ்டார்ட் மியூசிக். ஓ சாவட்டி. ஓ செம்மையா இருக்கு. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. பொறாம பண்றேன், செத்துருக்கேன். என்ன மனுஷன் இப்படி ஆடுறானே, இவன் என்ன ஜென்மம். Energy level is so amazing. Okay, I would love to learn what they eat. ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு லைஃப்ங்க ஜாலியா இருங்க. Take it easy, make it easy. அவ்வளோதான் மேட்ச். ஜாலியா இருக்கலாம்ல.
ஓ ஜஸ்ட் மினிட் விஷுவல் வைஸ் சூப்பர் எடிட் நல்ல எடிட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆடியோவில் பண்ண ஒர்க்கு வேறு மாதிரி சம்பவம், சத்தியமாக வேறு மாதிரி சம்பவம். அது ரொம்ப வேறு. நான் அப்படி பாஸ் பண்ணிலாம் நடுவில் பேசினில்ல மேட்ச் அப்போலாம். ஆடியோவில் பண்ண சம்பவம் சரியான சம்பவம். கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. அதில் தப்பு இல்லை, உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிரும். உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுக்குறேன். அழகுன்றது கண்ணுக்கு தானே, மனசுக்கு இல்லையே. ஒரு பொண்ணை பார்த்தேன், முகத்துல இருக்கிற அழகான கண்ணை பார்த்தேன். நான் தப்பு பண்ணல, நான் நல்ல பொண்ணு தான் காதலிக்கிறேன். இந்த கண்ணு முழுக்க வெக்கத்தோட இந்த கண்ணு செவக்க எத்தனை பாட்டு கிட்ட வந்து சின்ன தாமரை வேற. அதுல மூச்சு என் மேல பட என் கண்ணில் நீ தெரிய. பியூட்டிஃபுல். ஐ லவ் யூ. எங்க மாமா பார்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லு. I love him. தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாற்றிக்கிட்டு இருக்க முடியும். செஞ்சிடலாமா? I'm gonna miss this man bro. செஞ்சுட்டா போச்சு. என்னை பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்கிற மொத ஆள் நீ தாண்டா. அண்ணன் குஸ்தியில வீக். அக்கா அண்ணன் மேட்ச்ல தான் வீக். அடுத்து 10 நிமிஷத்துக்கு வெரி தரமா ஒண்ணு நீதி நேர்மை நியாயம். அப்ப ரெண்டாவது அடி போத குத்து. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச ஓ நானே செம்ம எடிட் பா. SFX ஆடியோ எடிட் அழகா விளையாடுறீங்க. சைலண்டா யார் அடிச்சா பொறி கலவி பூமி எதிர்றது உடம்பு அவன் தான் தளபதி. அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான். இப்படி இருக்கும்டா அவ அடி. பாய் டைம் என்னாச்சு? நவ் 12:30. ஏரியால எல்லாரும் வெயிட்டிங்க. என்னத்துக்கு? கப்புக்கு தான். ஹே The actor Vijay is set to contest 2026 Tamil Nadu state. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். Vijay sir is someone who's a really fantastic actor. இவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா குரல் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. എൻറ്റയർലി കംപ്ലീറ്റ് പാക്കേജ്. Action and சொல்லும் போது அந்த கேமரா ஆன் ஆகும்போது ஒரு ஃபயர் வரும். ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ். அங்க சீன் என்ன முடியல. என்னடே சொல்லட்டுமா என்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். பர்டிகுலர் மேக்ஸின் வந்து இந்த மூஞ்சியெல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு இருந்தாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதான். அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறோம் அவங்க ஹீரோ? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு இந்த பாட்டு இல்லாத ஒரு மேஷப்பே இல்லைல்ல. என் நெஞ்சில் குடி இருக்கும் விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. ஃபர்ஸ்ட் படத்துல அவரோட டெடிகேஷன், இந்த கால்புரேட்டர் உழைப்பு போய் எட்டி பார்த்தாரு. நானே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னா. நான் அவருடைய டெடிக்கேஷனை நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சது. ஒரு அசுர பலம் அடிச்சு நொறுக்கும். ஒரு நெருப்பு பறக்கும். ஒரு மிகப்பெரிய திறமைசாலி, ஒரு எல்லா திறமைகள் இருக்கு. மெமரி அப்படி ஒரு மெமரி நான் பார்த்தேன். ஒருத்தங்களுக்கு கீழே எவ்வளவு படைகள் இருந்தாலும் அந்த படையை வழி நடத்துறதுக்கு ஒரு தளபதி தான் வேணும். என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். 2 things will define you. One is your determination when you have nothing.
your attitude when you have everything. சினிமாவுக்கு கிடைச்ச தவம் விஜய். He had tremendous humility on set. அக்கான் நடிகன், அக்கான் நடிகன். பெஸ்ட் ஹீரோ. அப்பா ஓன் டர்ன். ஈசல் கூட்டம் மாதிரி ஒரு தெரிய வந்துட்டே தான் இருப்பானுங்க. ஓ மியூசிக்கு மெல்ல விடை கொடு மனமே இந்த நினைவுகள் கனமே தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே சில அழகிய வரிகளும் தருதே போகின்றோம் தூரம் தூரம் போய் வர லைஃப்ல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். ஆல்வேஸ் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். எதுக்கிட உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற? பர்சனாலிட்டி உடம்புல இல்லை, மனசுல தான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகும். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். From the early days of your career till gold, you have always been my inspiration. Thank you for the countless memories, Anna. This is for you. With love, your biggest fanboy. மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற? Nothing personal, just souls. மாஸ். நன்றி. உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். செம்ம ப்ரோ, செம்மையான ஒரு மேஷப்பு ஆக்சுவலாக. நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஆக்ஷன் கட்ஸ் வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு படம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தானே கடுப்பாயிருச்சு ஆக்சுவலாக. இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்பீக்கிங் ஆஃப் த மேஷப், எப்பயுமே வந்து ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்ஸ் வச்சோன்னா அது பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ எப்பயுமே அப்படி தான். நம்ம வந்து எப்பயுமே வந்து ஆடியோவையும் வீடியோ அழகாக ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அதை அழகாக லெவல் பண்ணி அழகாக ஒரு பேலன்ஸ் கொடுத்துட்டோன்னா அந்த மேஷப் என்றைக்குமே பயங்கரமாக இருக்கும். அதுதான் இங்கே வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வித் ஆடியோ நெல்வின் கீஸ் தான் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. சாவட்டி வேறு லெவல். என்ன மாதிரி ரீமிக்ஸ்னால் எனக்கு நான் விசில் போட கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக. நான் ரொம்ப சீக்கிரமாக அந்த பாட்டு ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. எனக்கு நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். ஆனால் அது இங்கே வந்தப்போ நான் தெரிச்சேன் ஒரு அது செம்மையாக இருக்கு. இந்தியாவோட பெஸ்ட் டான்ஸர். வரும் உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நான் வரணுமே இங்கே தான் பின்னாடி அந்த ஹேர் அமாரம் அந்த மியூசிக்கு வேற லெவலில் ஏற்றி விட்டுருச்சு. அது செம்மையாக இருக்கு. ஓ சாவடி. திஸ் போர்ஷன் இஸ் மை ஃபேவரட் இந்த மேஷப். ரொம்ப ஃபேவரட்டாக எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆடியோ செம்மையாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி கட்ச்சு நான் சொன்னேன், ஆடியோவை மெருகேற்றுற மாதிரி கட்சி வச்சுருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஆடியோ மேட்ச் பண்ணுறது, லிரிக்ஸை மேட்ச் பண்ணுறது, அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குது. டைலாக்ஸ் அவ்வளோ பேக்டாக டைலாக்ஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க மேஷப்பில். அது அவ்வளோ பவர் கொடுக்குது. அதுக்கு செம்மையாக இருந்துச்சு கைஸ். நான் உண்மையிலே ஐ எம் ரியலி ஹாப்பி ஐ ரியாக்டட் டு திஸ். நான் ஆக்சுவலாக இதுக்கு தான் ரொம்ப யோசித்தேன் மேஷப்பில் ரியாக்ட் பண்ணுறது இந்த வருஷம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு
இமோட் ஆயிடுவனும் வேணாம் ஒரு மாதிரி எதாவது ஆயிரப்போகுது வேணாம் பரவாயில்ல நம்மளே அதுக்கு பார்த்துக்கிட்டு சாவடிச்சிக்கிட்டு நம்மள அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். பட் எல்லோரும் கேட்டிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன். எனக்கு ஒரு சத்தியமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது மேஷப்னால அப்படின்றதெல்லாம் தாண்டி எனக்கு சீசன் அந்த ஆக்ஷன் கட்ஸ் வரும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு படம் தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அது எல்லாருக்கும் புரியாது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ அக்செப்ட் பண்ணி தான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பட் அஸ் அ மேஷப் சூப்பர் கை செம்மையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் பேர்லாம் போட்டிங்க, அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஒரு மேஷப்பில். ஐம் ரியலி ஹாப்பி. கொலாபரேட் பண்ணி இத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து ஹைலைட் வந்து ஆடியோ மிக்சிங் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் கட்ஸு. அதுவும் இல்லைனா கண்டிப்பாக அந்த ஆடியோவும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது. அந்த கட்ஸ் அந்த விஷுவல் அப்படியே ஆடியோக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தீங்க. சூப்பர் கைஸ், செம்ம ஒர்க்கு. ஆக்சுவலாக அதான் வருஷம் நம்ம ஒரே மேட்ச் அப்போ தாங்க பார்க்குறோம். ஆனால் வருஷம் அதை வேறு மாதிரி பார்க்கும்போது வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ, வேறு பெர்ஸ்பெக்டிவ், வேறு எடிட்டர்ஸோட பார்வையில் பார்க்கும்போது கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். சத்தியமாக வேறு லெவல், செம்மையாக பண்ணுறீங்க. கீப் அப் த குட் ஒர்க். ஸோ இந்த வீடியோ அதுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.